ஹலோ காய்ஸ், இப்போது இந்த வீடியோவில் HTMLோட பாய்லர் பிளேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோவில் HTMLக்காக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதில் index.html, CSS அந்த மாதிரி ஃபைல்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தோம் கரெக்டா. இப்போது அந்த ஃபைலை ட்ராக் பண்ணி VS கோடில் ட்ராப் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கோட்லாம் எரேஸ் பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். CSS ஃபைலையும் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே, HTML அப்படின்ற அந்த ஃபோல்டரில் index.html அப்படின்ற இந்த ஃபைல் இருக்குது. இப்போது உங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்பர் 1 பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். ஜஸ்ட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து HTMLோட பாய்லர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ரக்சர். இப்போது இது பார்க்குறதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தான் புதுசாக லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கு அப்படி தெரியும். பட் ஆனால் ஒன்றுமே இல்லை, இது ரொம்ப ஈஸியான ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஓகேங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன், இது எதுக்காக இந்த டாக் டைப் HTML அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த டாக் டைப் HTML அப்படின்றது என்னென்னா, இப்போது லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் HTML யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்காக தான் இந்த டாக் டைப் HTML. ஓகேங்களா? இப்போ இந்த லைன் அப்படி என்ன அப்படின்னா, HTML இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லைன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து டாக் டைப் HTML, நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் HTML தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக. செகண்ட் லைன் வந்து HTML இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல தான் HTML வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த லைனில் ஹெட்டு. ஓகேங்களா? ஹெட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியும். இது பாருங்கள், இதை நல்லா லிசன் பண்ணுங்கள். இதுதான் HTML டேக்கோட ஒரு ஸ்டார்டிங் டேக். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், HTMLோட ஒரு எண்டிங் டேக் இருக்குது. இதுதான் HTMLோட ஒரு எண்டிங் டேக். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், இந்த டேக்குக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த ஸ்லாஷ் சிம்பிள் மட்டும் இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போது ஒரு டேக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த சிம்பிள் இருக்காது. பட் இந்த இடத்துல அந்த டேக் வந்து எண்ட் ஆகிற இடத்துல இந்த ஸ்லாஷ் சிம்பிள் இருக்கும். இதுதான் அந்த டேக்ஸ். ஓகேவா? டேக்ஸை பற்றி இப்போ புரிஞ்சிக்க வேணாம், ஜஸ்ட் இதை லிசன் பண்ணிக்கோங்க. எந்தெந்த லைன் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத மட்டும் லிசன் பண்ணிக்கோங்க. டேக்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கோட் டைப் பண்ண வந்துடும். அது இல்லாத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டேக்ஸ் தான் எக்ஸ்பிளைனும் பண்ணுவேன். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம், ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க. இது லேட்டஸ்ட் வெர்ஷனுக்காக. இது வந்து HTML டேக் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. ஓகே, இப்போது இது வந்து ஹெட்டு டேக். ஓகேங்களா? இந்த ஹெட்டு டேக்கில் ரொம்ப கம்மியான லைன்ஸ் தான் இருக்கும். இதில் நம்ம மோஸ்ட் ஆஃப் த கோடு வந்து டைப் பண்ண மாட்டோம். இந்த பாடி அப்படின்னு ஒரு டேக் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்மளோட எல்லா கோடுமே டைப் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த ஹெட்டு டேக்கில் இது என்ன மெட்டா அப்படின்னு ஏதோ ஒரு டேக் இருக்குது. அப்புறம் நேம் ஈக்குவல் டு வியூ போர்ட் வித் அந்த மாதிரி இங்கே ஒரு மெட்டா டேக் இருக்குது, டைட்டில் இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த மெட்டா டேக் அப்படின்றது வந்து நம்ம இங்கே கோட் ரைட் பண்ணும்போது நிறைய கண்டென்ட் ரைட் பண்ணுவோம். கரெக்டாக? இப்போது இந்த அட்டை சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா கீபோர்டில் இந்த ஈமோஜிஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த மாதிரி எல்லா சிம்பிள்ஸும் நம்மளுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக இந்த UTF-8 அப்படின்ற இந்த ஒரு கேரக்டர் செட்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, அப்புறம் இந்த மெட்டா டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ரெஸ்பான்சிவாக இருக்கணும், நம்மளோட வெப்சைட் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரே வெப்சைட்டை நம்ம மொபைலில் பார்ப்போம், சில பேர் டேபில் பார்ப்பாங்க, சில பேர் டிவி இல்லை பெரிய டெஸ்க்டாப்பில் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு டிவைஸில் பார்த்தாலுமே, அது சின்னதாக இருந்தாலும் பெரிய ஒரு பிக் சைஸாக இருந்தாலும் கண்டென்ட் வந்து கிளியராக தெரியணும், வெப்சைட் வந்து ஒரு நீட்டாக தெரியணும் அப்படின்ற ரெஸ்பான்சிவ்னஸ்க்காக இந்த மெட்டா டேக் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த டைட்டில் அப்படின்றது வந்து வெப்சைட் லோட் ஆகும்போது அந்த வெப்சைட் நேம் தெரியணும் இல்லையா, ஸோ அதுக்காக கொடுப்பாங்க. நான் இதை ரன் பண்ணும்போது சொல்கிறேன் டைட்டில் அப்படி எப்படி இருக்கும் அப்படின்றத. ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த பாய்லர் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்கும். இது வந்து HTML5ன்றதுக்காக HTML டேக் ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து எண்ட் ஆகுது, கீழே எண்ட் ஆகுது அப்படின்றதுக்காக. அப்புறம் நார்மலாக ஹெட் டேக் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது, பாடி டேக் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. ஓகேங்களா? இதுக்குள்ளார இருக்கிற இந்த மெட்டா டேக்ஸ்
இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது இந்த பாடி டேக்கில் நம்ம என்ன டைப் பண்ணாலும் அது அப்படியே நம்மளுக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் முன்ன டைப் பண்ண மாதிரியே ஹாய் காய்ஸ் அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா இந்த பாடி டேக்கில் என்ன இருக்கோ அதை வந்து அவுட்புட்டில் அப்படியே டிஸ்பிளே ஆகும். நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி HTML ஃபைலை ஓப்பன் பண்ணி இதை அப்படியே இந்த ஃபைலை ட்ராக் பண்ணி க்ரோமில் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஹாய் காய்ஸ் அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கும். ஓகேங்களா? நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஹாய் காய்ஸ் வந்திருக்கா? ஓகே. ஸோ இப்படி தான் அவுட்புட் எடுக்கணும். இந்த பாடி டேக்கில் இந்த மாதிரி டைப் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி டைரெக்டாக டைப் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, பாடி அப்படின்ற ஒரு டேக், ஹெட்டு அப்படின்ற ஒரு டேக், இந்த மாதிரி இதெல்லாம் டேக்ஸ் கரெக்டாக. இந்த மாதிரி இன்னும் நிறைய டேக்ஸ் இருக்குது. HTML ஃபுல்லாகவே டேக்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி டேக்ஸை மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே HTML ஓவர் தான். அந்த டேக்ஸை யூஸ் பண்ணி அதில் கோட் டைப் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு H1 அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. அந்த டேக்கை எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட் இதை ஓப்பன் பண்ணி H1 அப்படின்னு டைப் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக VS கோடே அதோட எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி அதே ஓப்பன் பண்ணி அந்த H1 டேக் முடியும் போது ஹேஷ் சிம்பிள் முன்னாடி போட்டு H1 போட்டு அந்த ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடும். ஓகேங்களா? ஓகே. இதுக்குள்ளார நம்ம ஏதாவது ஒரு விஷயம் டைப் பண்ணுவோம். ஹலோ வேர்ல்டு இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு அகைன் அதே எக்ஸாம்பிளுக்கு முன்ன ஓப்பன் பண்ண மாதிரி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே பண்ணியிருக்கோம். இதை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்ற அவுட்புட் வந்துடும். ஓகேங்களா? பார்த்தீங்களா ஹலோ வேர்ல்டு அப்படின்றது? இது ரொம்ப நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். H1 அப்படின்ற டேக் உள்ளார போட்டதுனால ரொம்ப போல்டாக பெரிய பெரிய லெட்டர்ஸாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டேக்ஸும் ஒரு மாதிரி லெட்டர்ஸை டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணலாம். ஓகேங்களா?